அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் நாளைக்கான எபிசோடு வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நாளைக்கு விஜய் செம்மையாக வந்து களத்தில் இறங்கி சம்பவம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா அப்படின்னா மாமி வந்து சொல்கிறாங்க, மாமிக்கிட்ட கேட்குறாரு, மாமி மாமி என்னாச்சு மாமி, வீட்டில் தடப்படலாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லையா. அப்போ விஜய் விஜய் பக்கத்து வீட்டில் நர்மதா இருக்காளேனோ, அவன் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாடா அப்படின்னு. ஏன் மாமி ஏஜ் அட்டன் பண்ணால் என்ன பண்ணணும் மாமி அப்படின்னு கேட்குறாரு நம்மளோட விஜய். ஏன்டா அம்பி உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க மாமி. தெரியாது மாமி சொல்லுங்கோ அப்படின்னா, டேய் அவங்களாம் சவுத் சைடுலேருந்து வந்திருக்காங்கடா, அதனால் அவங்க வந்து நிறைய சீர் சனத்தி பட்டாசு போட்டு மேலே தாளத்தோட ஊர் குளமாக வந்து தாம்பழத்தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னோடனே விஜய்க்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆகிறாரு. என்ன அப்படின்னா, சீரை பண்ணி விட்டுற வேண்டியதுதான், செம்மையாக பண்ணி அசத்தி விட்டுறணும் மாமி அப்படின்னு மாமியை வச்சு எல்லாத்தையுமே வாங்கி செம்மையாக வந்து எல்லாத்துக்குமே சாக்கு கொடுக்குறாரு நம்மளோட விஜய். அதுக்கான ஆரம்பம் தான் நாளைக்கான எபிசோடு. செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதாவது சாரதாவெலாம் இதில் தடங்களே பண்ண முடியாது. சாரதாவெலாம் தூக்கி ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா சாந்தி வர்றாங்க, யார், குமரனோட அம்மா. அவங்க வந்து வரதால் அவங்க விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜய் இங்கே இருக்கிறதால காவேரி விஜய் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால் வந்து சரி எல்லாருமே இங்கே தான் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிரச்சனை ஆகிறதெல்லாம் அவங்க வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. அது எப்படியோ தெரிய வந்தால் அதை அவங்களே சேர்த்து வைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க இருக்கிறதுனால விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது ஆல்ரெடி அவங்க போஸ்ட் வந்தப்பயே எனக்கு தோணிச்சு. இப்போ பாட்டி தாத்தாவை இருக்கிறதுனால தாத்தா பேச்சை வந்து அவங்க மீற மாட்டாங்க சாரதா. அதனால் வந்து விஜய் கொண்டு வர சீரை வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க சாரதா. அந்த இடத்துல காவேரி வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறது தான். காவேரி ஃபீல் பண்ணுறத வந்து விஜய் பார்த்துருவாரா இல்லை மாமி பார்ப்பாங்களான்னு தெரியாது. கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க. அதாவது மாடிப்படியில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா, விஜயோட தாலியை பார்த்துக்கிட்டு என்னென்னு ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இருந்திருக்கலாம், நீங்கள் இருந்திருந்தால் நீங்கள் நின்று நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க, நினைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல விஜய் வந்து பார்த்துருந்தாருன்னா இதை விட செம்மையாக இருந்திருக்கும். விஜய் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, கவலைப்படாத காவேரி நான் இருக்கேன் அப்படின்னு அவர் யோசித்து பெருசாக பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை மாமி மொழி இதில் கூட தெரிய வந்தால், ஐயோ காவேரி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளா அப்படின்னு யோசிப்பார் விஜய். கண்டிப்பாக யோசித்து அதுக்கான முயற்சி எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணுவார். இது எதுவுமே இல்லைன்னா கூட விஜய் வந்து பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இல்லையா. அவர் வந்து அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறதுனால அவர் வந்து கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணுவார் அப்படிங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நிஜமாக விஜய் வந்து சம்பவம் பண்ணுறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நாளைக்கு பாதி நாளை கழித்து பாதி அந்த எபிசோடு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நாளைக்கு எபிசோடு பார்க்குறதுக்கு ஆர்வமாக நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ காவேரி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. மொட்டை மாடியில் விஜய் நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் வந்து மாமிக்கிட்ட வந்து கேட்க வராரு, மாமி என்னாச்சு அப்படின்னு. மாமி வந்து சொல்கிறாங்க இல்லையா, அந்த சீனு நாளைக்கு தான் ஓப்பனிங்கிலே இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நேற்றுக்கே வந்து வீடெல்லாம் அந்த போஷனை நாங்கள் எடுத்துக்கிறோம், அந்த கார் பார்க்கிங் போஷனை நாங்கள் 2 நாளைக்கு எடுத்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாமி வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அந்த இடத்துல வந்து மொட்டை மாடி நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஓப்பனிங்லேயே இந்த சீன் வரும். வந்து என்ன பண்ணுவார், மாமிக்கிட்ட கேட்க செம்மையாக வந்து சம்பவம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். தாய் மாமான்ற முறையில் வந்து குமரன் பண்ணுவார், அக்கா வீட்டுக்காருன்ற முறையில் வந்து நிவினும் விஜயும் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்க ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட விஜய் ரெடியாகி மேலதாளத்தோட தாய்மாமன் சீரோடு வராரு அப்படிங்கிறது தான் எல்லாருமே சாக்காகிற மாதிரி சம்பவம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். இதை பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா. நிறைய பேசலாம் நம்ம கமெண்ட்ஸில், சரியா. இதிலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஆனால் 4 சகோதரிகள் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அவ்வளோ அழகாக வந்து நம்மளோட நர்மதாவோட ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷனை வந்து அவ்வளோ சிறப்புமாக பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணுவார் நம்மளோட விஜய். அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்க நினைக்க மட்டும்தான் செய்வாங்க, அதை பண்ணி முடிப்பார் நம்மளோட விஜய் தலைவர் அது அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வந்துருச்சு. செம்ம சூப்பர் விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு ஹெல்ப்புக்கு மாமி, பாட்டி, தாத்தா, பார்த்தா அதுக்கு சாந்தி, குமரனோட அம்மா, இவங்களும் வந்துடுறாங்க.
வந்து செம்மையாக ஒரு அட்ராசிட்டியை பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அது நடக்கும். என்ன மக்களே சொல்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.